பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வியனரசு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். பாட்டாளி சொந்தங்களோடு மிக துவக்க காலத்திலிருந்தே நெருங்கிய தொடர்புடையவர், மருத்துவர் ராமதாஸுக்கு நெருக்கமான நபர். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில ஏன் இப்படி ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு? மருத்துவர் ராமதாஸ் ஏன் இப்படி உடைத்து பேசுகிறார்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழ்நிலை அல்லது குழப்பமான சூழ்நிலை என்பது, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் ஏற்கனவே கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து பாமகவின் தீவிர ஆதரவாளராக தமிழர் தேசிய இயக்கத்தில் இருந்தால் கூட ஐயா பழ நெடுமாறன் தலைமையில் இயங்கினாலும் பாமக ஒரு பச்சை தமிழர்கள் கட்சி, மண்ணின் மைந்தர்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற பெயரை தாங்கிய கட்சி என்ற அடிப்படையிலே 1989 தீவிர ஆதரவாளர். அந்த கட்சியினுடைய எல்லா போராட்டங்களிலும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். அதோடு அல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி 1992 ஆண்டு சென்னையில் தமிழர் வாழ்வுரிமை மாநாடு என்று ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தியது. அந்த மாநாட்டில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் பங்கெடுத்தார்கள். நானும் குடும்பத்தோடு அந்த மாநாட்டில் பங்கெடுத்தேன். மாநாடு முடிந்த நிலையிலே அது பிரிவினைவாத கோரிக்கையை முன்மொழிந்த மாநாடு என்பதனாலே மருத்துவர் ஐயா ராமதாஸ், அன்றைக்கு இருந்த பேராசிரியர் தீரன், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, பன்ருட்டி ராமச்சந்திரன், அதன் ஊடாக தமிழர் தேசிய தலைவர் ஐயா பழ நெடுமாறன்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஆனால் சென்னைக்கு வெளியே தலைவர்களை தாண்டி திருநெல்வேலியில் அந்த மாநாட்டில் பங்கெடுத்ததற்காக கைதாகி 2 மாதம் பாளையங்கோட்டையில் சிறையில் இருந்த ஒரே தமிழன் நான் தான். அந்தளவுக்கு எனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நெருக்கம் உண்டு. பிறகு 2004க்கு பிறகு ஐயா பழ நெடுமாறன் அவர்களோடு எனக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக நான் பிரிந்து பாட்டாளி தமிழர் முன்னணி என்று ஒரு அமைப்பை தொடங்கி இந்த வட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கும்போது அதை கேள்வியுற்ற தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேருங்க என்று எனக்கு அழைப்பு விடுத்தாங்க. நானும் அந்த நோக்கத்தில் தான் இந்த பெயரை பாட்டாளி தமிழர் முன்னணி என்று சொல்லி இயங்கி கொண்டிருந்தேன். 2007 பிற்பகுதியில் தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று ஐயா அவர்களோடு இணைந்து பணியாற்றினேன். 8 ஆண்டுகள் அங்கே ஐயாவுக்கு பக்கத்திலே தோட்டத்திலே இருந்து மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் என்ற பொறுப்பின் கீழே செயலாற்றி அரசியல் பயிலரங்கத்தில் வகுப்புகள் எடுப்பேன். வாரம் 4 வகுப்பு 5 வகுப்பு கட்சி தொண்டர்கள், தோழர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்களுக்கெல்லாம் வகுப்பெடுக்கிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். 2009 அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, 2004 நாடாளுமன்றம், 2006 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. அந்த சூழ்நிலையில் 2009 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அமைச்சராகவே இருந்தார். நம்ம இன்றைக்கு சிக்கலுக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்கள் நலவாழ்வுத்துறை, சுகாதாரத்துறை அமைச்சராகவே, அதாவது கேபினட் அமைச்சராகவே டெல்லியில் இருந்தார். நல்ல முறையில் தான் செயல்பட்டார். அதிலெல்லாம் ஒன்றும் குறை காண முடியாது. உலக தலைவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு, உலக ஒன்றிய பேரவையை பாராட்டக்கூடிய அளவுக்கு செயலாற்றினார். அந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் இணைந்தோம். ஆனால் படுதோல்வி சந்தித்தோம். தோல்வி சந்தித்த பிறகு பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்தே நின்று 16 கட்சி கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, அதை எதிர்த்து களமாடி 42,000 வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்று தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்தது. அந்த தேர்தல் பணிக்குழு தலைவராக இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய தம்பி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தான் இருந்தார். அந்த அளவுக்கு நானெல்லாம் 2 மாதம் இருந்து வேலை செய்து அவ்வளவு 42,000 வாக்குகளை வாங்கினோம். பிறகு 2011 சட்டமன்ற தேர்தல் வரும்போது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து மறுபடியும் திமுக கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கோகாமணி அவர்களும் ஐயாவுக்கு தெரியாமலே அன்றைக்கு சில காய்களை நகர்த்தினார்கள். அதை நான் அறிந்து தைலாபுரம் தோட்டத்தில் ஐயா அவர்களை சந்தித்து 2 மணி நேரம் அந்த செய்திகளை சொன்னேன். அவரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். சரி அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, நான் சொன்னேன் கூட்டணி தோற்று போகும் ஐயா, அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வெளில போகிறது,
திமுக கூட்டணி தோற்று போகும். எனவே நாம் அந்த கூட்டணியில் சேரக்கூடாது. இரண்டாவது, ஏற்கனவே 2009 நம்ம அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கிறோம். எனவே அதிமுக கூட்டணியிலிருந்து நாம் கூட்டணி மாறினால் நாம் அதிமுக விமர்சனம் பண்ணி பேசுவதற்கு எதுவுமே இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் இருக்கு, நாம் பேச முடியும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதிமுகவில் நமக்கான இடத்தை நாம் தக்க வைக்கவில்லையானால் அந்த இடத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வந்துவிடும், விஜயகாந்த் வந்து விடுவார். அவர் நம்முடைய மொழி இன நில அரசியலுக்கு முற்றிலும் புறம்பானவர், எதிரானவர். எனவே அவர் வராமல் தடுக்கிற நோக்கத்திலாவது ஐயாவுக்கு நான் கடிதமே எழுதினேன். 12/2/2011 ஒரு அறிக்கை கேட்டார். அப்படியானால் மக்களுடைய மனநிலை என்ன, நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்களை எனக்கு அறிக்கையாக கொடுங்க, நான் சின்னையாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்போல்லாம் சின்னையா தான் ஐயா சொல்லுவார், சின்னையாவுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார். ஒரே நாளில் 3 பக்க அறிக்கையை நான் ஐயாட்ட கொடுத்தேன். படித்து விட்டு மிக சிறப்பாக இருக்கு, நான் உடனே அனுப்புகிறேன்னாரு. இது மருத்துவர் சின்னையாவுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் அவர் படிக்காமலே இதை வாங்கி கிழித்து போட்டு விட்டார் என்று எனக்கு பின்னால் செய்தி கிடைத்தது. இருந்தாலும் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தில் நாம் இருக்கிறோம், உடனடியாக முரண்பட்டு கொண்டு வெளியேறக்கூடாது என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அந்த பெண்ணாகிற இடைத்தேர்தலில் இப்போ ஐயா கூட சொல்கிறாங்க, தமிழின பொருள் மருத்துவரையே சொல்கிறாங்க, ஒவ்வொரு பள்ளிவாசலாக போய் அன்புமணி ராமதாஸ் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்தது மாபெரும் வரலாற்று பிழை, இனி ஒருபோதும் அந்த பிழையை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்து கொடுத்தார் இஸ்லாமிய மக்களிடம் அன்புமணி ராமதாஸும் நம்முடைய கோகா மணி அவர்களும். ஆனால் அதற்கு மாறாக 2014 பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்பதோடு அல்லாமல் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்து கூட கூட்டணி, அப்பொழுது மதிமுக அண்ணாச்சி வைகோ இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி அமைத்தாங்க. நான் அதுலேயும் எதிர்ப்பு தெரிவித்தேன். ஆனாலும் ஏழை சொல் அம்பலத்துக்கு ஏறாது என்று சொல்வது போல என்னுடைய சொல் எடுபடலை. ஆனால் தேர்தல் நேரத்தில் நான் வெளியேறினால் அப்பொழுது கூட எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அழைப்பு இருந்தது, நீங்கள் வாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சந்திங்க, முதலமைச்சர் சந்திங்க என்று எனக்கு அழைப்பு இருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு பெரிய கட்சி தேர்தல் நேரத்தில் நாம் இந்த கட்சியிலிருந்து விலகினா நம் மீதான பார்வை வேறு மாதிரி திரும்பிவிடும் என்று தேர்தல் முடியும் வரை அமைதியாக இருந்து தேர்தல் முடிந்த பிறகு தான் நீங்கள் சொன்ன அந்த குமுத ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சி அழிந்து விடும் என்று அன்றைக்கே நான் சொன்னேன். ஏன்னா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமைச்சர் பதவியை துறந்த பிறகு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஏன் இந்த பதவியை இழந்தோம், அமைச்சராக இல்லாமல் இருக்க முடியவில்லை என்கின்ற அவர் அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டார் என்று அவர்கிட்ட நெருங்கி பழகக்கூடிய அன்றைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி பொறுப்பாளர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூடவே இருக்கக்கூடியவங்க என்னிடம் பகிர்ந்த செய்தி. அதில் ஒருவர் தான் இன்றைக்கு சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒரு தம்பி. அதனால் நான் ஐயாவிடத்துல சொன்னேன், இந்த மாதிரி தவறான போக்குகள் மாறி மாறி கூட்டணி வைப்பது மக்கள் ஏற்க மாட்டார்கள் ஐயா என்று சொன்னேன். கேட்கல. அதுக்கு பிறகு நான் ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டு இந்த கட்சியிலிருந்து விலகிறேன் என்று விலகிவிட்டேன். அதற்கு பிறகு 2011 நான் என்ன சொன்னனோ 12/2/2011 ஐயாவுக்கு கொடுத்த அறிக்கையின்படி தேசிய முற்போக்கு திராவிடர்கள், அது வரைக்கும் அம்மையார் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா விஜயகாந்துக்கு 2வது இடம் தான் வச்சுருந்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் முதலிடம் வச்சுருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வர வேண்டும் என்று காத்திருந்தாங்க, போகலை. வேற வழி இல்லாமல் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை அதிமுக சேர்த்தாங்க. எதிர்கட்சி தலைவரை வந்தது நாடறிந்த உண்மை. அன்றைக்கு விழுந்த பாமக தான். ஏழை சொல் அன்றைக்கு அம்பலத்துக்கு ஏறி இருந்தால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னை போன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில கொள்கை விளக்கணி தலைவர் என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு அன்றாடம் ஏழை எளிய உழைக்கும் மக்களோடு நெருக்கமான தொடர்பில் இருந்து மக்களுடைய மனநிலை அறிந்தவர் என்ற முறையில் இந்த அறிக்கையை படித்து விட்டு என்னை அழைத்து ஒரு 10 நிமிடம் பேசியிருந்தால் அவருடைய மனநிலை மாறியிருக்கும். ஆனால் அவர் அறிக்கையை படிக்கவே இல்லை. அந்த நிலையில் அன்றைக்கு விழுந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய வரைக்கும் எழுந்திருக்க முடியலை. அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர் தான் 96 தனித்தே நிற்கும்போது 5 சட்டமன்ற உறுப்பினர் வென்றாங்க. இப்போ கூட்டணியில் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் 5 சட்டமன்ற உறுப்பினர் தான். நாடாளுமன்றத்துக்கு வெல்லவே முடியலை. இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு உண்மையிலே தந்தைக்கும் மகனுக்கும் ஆன அந்த என்ன சொல்கிறது போட்டி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி கட்சியின் தலைமை யார் ஏற்பது? கட்சியின் நிறுவனர் தான் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா. அதனால தான் கோகாமணியை தலைவராக போட்டார்.
ஆனால் இப்போ அன்புமணியை தலைவராக நியமித்த பிறகு, பொதுக்குழுவில் தேர்வு செய்து நியமித்த பிறகு இப்போ சிக்கல். இப்போ ஐயாவினுடைய நேற்றைய நேர்காணல் என்பது எனக்கெல்லாம் பெருத்த வலியையும் வருத்தத்தையும் தருது. ஒரு முதியவர், கிட்டத்தட்ட 84 அகவை உள்ளவர், 80லிருந்து 87 வரை 7 ஆண்டுகள் இந்த வன்னியர் சமூக மக்களுக்காக 20 விழுக்காடு கல்வியிலே, வேலைவாய்ப்பில் இடப்பங்கீடு, அந்த சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் நடக்காத ஊரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான உழைப்பு, கடுமையான போராட்டம். கடைசியில் 87ல் 7 நாள் சாலை மறியல், 21 வன்னியகுல தமிழர்கள் பலியானார்கள். அப்படி 21 வன்னியகுல தமிழர்கள் பலியாகி அந்த கல்லறையில் கட்டப்பட்ட இந்த கட்சியை ஐயாவினுடைய பேச்சை கேட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி கட்டி காத்திருக்க வேண்டும்? கடமை தவறி பாருங்க, இன்றைக்கு குடும்பத்துக்குள்ள குழப்பம், குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட குழப்பம் கட்சிகளுக்குள்ள பிளவை ஏற்படுத்துது. தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு கூட்டம் நடக்கு, அங்கே பனையூரில் ஒரு கூட்டம் நடக்கு. இது நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அரசியல்வாதிகள் எப்படி எள்ளி நகையிடுவாங்க? இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முழுமையான பலகீனத்தை காட்டுகிற அந்த சூழ்நிலையை கண்டு நான் மிக 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 வருந்துகிறேன் ஐயா. கட்சியெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக முறையாக கட்டுப்படுத்தி வைத்திருந்த மருத்துவர் ராமதாஸால் இன்று தன்னுடைய பையனை அன்புமணி ராமதாஸை ஏன் கட்டுப்படுத்த முடியல? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதவியை நோக்கி பயணிப்பார். அவர் நாட்டு மக்களை பற்றியோ, ஏழை எளிய மக்களை பற்றியோ, உழவர் பெருமுறை மக்களையோ, பாட்டாளி மக்கள் தொண்டு சும்மா மேடையில் பேசுவார். சொந்தங்களையும் பாரு, என் தம்பிகளையும் பாரு, என் தங்கைகளையும் பாரு. ஆனால் அவருக்கு இலக்கு வந்து ஒன்றிய அரசில் ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கணும், தான் இருக்கணும், அல்லது தன்னுடைய துணைவியார் இருக்கணும். ஏன்னா இப்போ நான் பெண்ணாகரத்தில் சொன்னேன் இல்லையா, பள்ளிவாசல் சத்தியம் பண்ணும்போது நானே பக்கத்தில் இருந்தேன். மறுபடி எப்படி ஐயா நேற்று சொன்ன மாதிரி இந்த தொடையை அன்புமணி ராமதாஸும் மற்றொரு தொடையை அவருடைய மனைவி சௌமியாவும் பிடித்து கொண்டு கண்ணீர் மல்க பேசினார்கள். நீங்கள் பாமக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஒப்புதல் தரவில்லை, ஆனால் எனக்கு நீங்களே கொல்லி போட வேண்டியது. இதெல்லாம் எப்படி இப்படி பேசுனது அவரே பெரியவரே சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். அப்படி ஆனால் அன்புமணி ராமதாஸுக்கு பதவிதான் முக்கியம். எடுத்துக்காட்டுக்கு இன்னொரு செய்தியை சொல்றேன். 2009 ஈழத்தில் இனப்படுகொலை எல்லோருக்கும் தெரியும், உலகம் அறிந்த உண்மை, முள்ளிவாய்க்கால் படுகொலை. அதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மறைமலை நகரில் சாகுவரை பட்டினி போராட்டம்னு உட்கார்ந்துட்டார். 3வது நாள் நான் தான் ஐயாட்ட பேசி ஐயாவை அழைத்துட்டு போய் தொல் திருமாவளவனை சந்திக்க வைத்தேன். அவர் முடித்து வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் வந்தார். ஆனால் திரும்ப இன்னும் 2 நாள் நீடிக்கட்டும் ஐயா, 2 நாள் கழித்து வந்து முடிச்சுங்க என்கிட்ட தான் பேசினார். அப்புறம் 2 நாள் கழித்து அழைத்துட்டு போய் முடிக்கும்போது 2 பேருமே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு துணிச்சலை தந்து முத்துக்குமார் மரணத்துக்கு பிறகு என்ன அறிவிப்பு என்றால், 15 நாட்கள் கெடு தருகிறோம், போரை நிறுத்த தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் முயற்சி செய்து போரை நிறுத்தாவிட்டால் தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் பாமக இணைந்து நடத்தினார். அந்த போராட்டம் மட்டும் நடந்திருக்குமே ஆனால் இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த 2 சமூக மக்கள் இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கிறாங்கள, இவங்க ஒன்றுபட்ட தமிழ் மக்களாக தாய் பிள்ளை உறவோடு இன்றைக்கும் வலிமையான பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளுமே தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர்வான இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு தடையா இருந்தவரே இந்த அன்புமணி ராமதாஸ் தான். அதிலெல்லாம் ஐயாவுக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. இது தொல் திருமாவளவன் அவர்களும் தெரியும். அப்பவே அவர் பதவியை நோக்கி தான் இருந்தார். இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கம் அவருக்கு இல்லை. தொப்புள் கொடி உறவுகள் என்று சொன்னவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா தான். ஈழத்தமிழர்களை அவர்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்று அந்த உறவோடு விழித்து பேசிய ஒரே தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா தான். எனவே அன்புமணி அவர்களுடைய இந்த அடாத செயலால் தான் பாமக இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் அப்பெல்லாம் கட்சியை எப்படி நடத்துவாரு, இன்னைக்கு வரைக்கும் எப்படி நடத்திட்டு இருந்தார்? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவங்க தான் பெரிய கட்சி. இந்த கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இவ்வளவு பலகீனமாக போய்விட்டதே என்று தான் பார்ப்பாங்களே தவிர, ஒன்றுபட்ட பாமக எந்த அணியில் சேர்ந்தாலும் எங்களுக்கு 50 சட்டமன்ற தொகுதி கொடுக்க வேண்டும் என்று அப்படி நிமிர்ந்து நின்று அழுத்தம் கொடுத்து கேட்பாங்க. 30-35 கொடுப்பாங்க, வாங்கிடுவாங்க. இன்னும் அப்படி கேட்க முடியாத நிலை, மிகப்பெரிய பலகீனம் தான். அப்படி இவ்வளவு முதிர்ச்சி அடைந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு தலைமையேற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக வருவதற்கு முன்பு வரை மிக கட்டுக்கோப்பாக வைத்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய ஐயா மருத்துவர் ஐயா தன்னுடைய மகன், அது என்ன சொல்ல, புத்திரபாசமா அந்த நிலையில் முதல்ல ஐயா செய்த மிகப்பெரிய பிழை, அவர் கட்சி தொடங்கும் போது நாட்டு மக்களுக்கு கொடுத்த சத்திய வாக்குமூலம். இந்த கட்சியில் நானோ
என் குடும்பத்தை சார்ந்தவர்களோ யாரும் எந்த பதவிக்கும் எந்த காலத்திலும் வரமாட்டோம் என்றார். அதனால தான் தலித் எழில்மலையை முதல் அமைச்சராகினார். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை வாஜ்பாய் அமைச்சரையில் சுகாதாரத்துறை தான் நீங்கள் கவனிக்கணும், சுகாதாரத்துறை அமைச்சராக்கினார். அப்புறம் 2வது முறையும் ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த பொன்னுசாமியை தான் அமைச்சராக்கினார். இந்த 2 அமைச்சர்களுடைய நடவடிக்கையை நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அந்த அமைச்சருக்கு பக்கத்தில் இருந்தவங்க சொன்ன செய்தி எனக்கு தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கும்போது, அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு வேலையை செய்யக்கூட மாட்டாராம். குறிப்பாக அந்த மூர்த்தின்னு இருக்காரு பாருங்க, ஏகே மூர்த்தி, தொடர்வண்டி துறை இணை அமைச்சராக இருந்தார். அவரை இருக்கையிலே அமர விடுவதில்லையா அன்புமணி ராமதாஸ். அவரே உட்கார்ந்து கொண்டு எல்லாமே இயங்குறது போல அந்த சுவையை கண்டார் பார்த்தீங்களா? அந்த சுவையினுடைய விளைவு தான் அடுத்தது என்னை அமைச்சராக்குங்க என்று பிடிவாத, அது ஐயா செய்திருக்க கூடாது. நான் கொடுத்த சத்திய வாக்குமூலத்தை நான் காப்பாற்ற வேண்டும். என் குடும்பத்திலிருந்து யாரும் பதவிக்கு வரக்கூடாது. நீங்கள்லாம் பதவிக்கு வருவதற்காக நான் இந்த கட்சியை தொடங்கலை. நான் வன்னியகுல தமிழர்களுக்கு 20 விழுக்காடு கல்வி வேலைவாய்ப்பில் இடப்பங்கீடு, அந்த லட்சியத்தை நம்ம இன்னும் அடையலை. 20 விழுக்காடு கலைஞர் கொடுத்தாரு. ஆனால் 109 சமுதாயத்தை சேர்த்து கொடுத்துட்டாரு. வன்னியர்களுக்குன்னு தனியாக கொடுக்கல. வன்னியர்களுக்கென்று 20 விழுக்காடு தனி இடப்பங்கீடு கிடைக்கும் வரை யாரும் தலையிடக்கூடாது என்று அன்றைக்கு தமிழின பொருள் மருத்துவர் ஐயா உறுதியான நிலைப்பாடு எடுத்திருந்தா இன்றைக்கு இந்த நிலையே வந்திருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து.